இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பையன் கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் எல்லாத்தையும் எழுதியாச்சு. அந்த போனை கூட என்ன பண்ற நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரிஷி? உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மாதிரி பையன் சென்சிட்டிவ், சென்சிபிள், கேரிங், இந்த காலத்துல இந்த மாதிரி பையன் எல்லாம் எங்க இருக்கான்? நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறியா இல்ல காலம் பூரா இந்த வீட்டுக்குள்ளேயே நான் அடைச்சு இருக்கணும்னு பாக்குறியா? பேசுற ஆஃப் கோர்ஸ் நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் பாக்குறேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல, நான் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். சோ அந்த ப்ராமிஸை காப்பாத்தணும்ல. அது சரி, ஆனா இந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு எங்க கிடைப்பான்? இந்த மாதிரி பையன் எல்லாம் கிடைக்கவே மாட்டான். இந்த மாதிரி சர்க்குணங்கள் நிறைஞ்ச பையன் எப்படி கிடைப்பான்? சர்க்குணமா? சர்க்குணங்கள் உள்ள பையன். நீ என்ன தமிழ்ல பேசுறனே புரியல. ஆனா இந்த பையன் கண்டிப்பா கிடைப்பான். அந்த மாதிரி பையனை தானே தேடுறேன். அண்ட் அதுக்காக 2 மேட்ச் மேக்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஐயோ ரிஷி, ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஷி, நான் நிஜமாவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, யாரையாச்சும் பார்த்து எனக்கு கட்டி வை. அப்படியே அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சாலும் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கணும்? அவனுக்கு உன்னை பிடிக்காது? கண்டிப்பா பிடிக்கும். அவன் உனக்கு பெஸ்டா இருப்பான், நீ பெஸ்டா இருக்க. அப்புறம் ப்ராப்ளம் என்ன? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கரெக்டா இருக்கும் பாரு. எல்லாம் அமக்கலமா இருக்கும் பாரு. என்னது? நீ கூட தமிழ் ஏதோ பேர் சொன்னே, ஏதோ குணம், அந்த சர்க்குணங்கள் நிறைஞ்ச பையன். ரிஷி, நீ சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கற. நான் ஒரு டிவோர்ஸி. அதெல்லாம் பேப்பர்ஸ்ல தானே இருக்கு. ஆனா உன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லல. நீ அதே பழைய லட்சுமி தானே. அண்ட் இப்பெல்லாம் நம்ம எல்லா மேட்சஸையும் பார்த்து தான் ஆகணும். புரியுதா? அது கண்டிப்பா இருக்கணும். எண்ணம், சிந்தனை எல்லாம் சேரணும். இது எல்லாமே மேட்ச் ஆகணும். மத்த விஷயத்தை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யாருக்கு எத்தனை முறை கல்யாணம் ஆச்சு இதை பத்தி எல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. லக்ஷ்மி, அந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கல, அது மனசு ஒரு பொண்ணை விரும்ப ஆரம்பிச்சா அவ கழுதியா தெரிவா. என்னது? மஞ்ச தேய்ச்சி குளிச்சா பாக்குறதுல மஞ்ச காமலையா இருக்கும்ல. ஐயோ ரிஷி, நீ என்ன சொல்ற? அதான் இந்த பையனோட குவாலிட்டிஸ் செக் பண்ணிட்டு இருந்தாலும் அப்போ தெரியாதனமா ஆன்லைன் லவ் சைட்டுக்கு போயிட்டேன். அங்கதான் இந்த பழமொழி எல்லாம். உனக்கு இப்ப எல்லாம் விளையாட்டா தெரியுதுல? என்ன பார்த்தா உனக்கு விளையாட்டா இருக்கா? உனக்காக பையனை தேடுறேன். இவ்வளவு பெரிய லிஸ்ட் எழுதிருக்க குவாலிட்டிஸை வச்சு உனக்கு விளையாட்டா இருக்கா? ரிஷி, அட போது லட்சுமி, இந்த ஆர்குமெண்ட்லாம் வேண்டாம். உனக்காக ஒரு சாதாரண பையனால தேட முடியாது. நீ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாத்தையும் பார்க்க ட்ரை பண்ணு. இவ்வளவு கேரிங்கா, லவ்விங்கா, உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்க. லக்ஷ்மி, நான் உனக்காக தேடுற பையன் உன்னை ஃபுல் அண்ட் ஃபுல் டிசர்வ் பண்றவனா இருக்கணும். ஏன்னா யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானா உனக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி. அண்ட் இந்த லைஃப் முழுக்க உலகம் ஃபுல்லா 99.99% தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. சோ உனக்காக நான் சாரதி மாதிரி ஒரு பையனை தேடி கண்டுபிடிக்க போறேன். அண்ட் ஒன்னு தெரியுமா, உலகத்துல இருக்கிற 99.99 ஹஸ்பண்ட்ஸ் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு வைஃபை தேடுறாங்க. கேரிங், லவ்விங், ஹஸ்பண்டுக்காக உயிரை கொடுக்கிற ஒரு பொண்ணு அப்படிதான் தேடுவாங்க. சோ உனக்காக அந்த லக்கியஸ்ட் பர்சனை தேட என்ன அலோவ் பண்ணு.